அதாவது இது சௌரியமான ஒரு இடம், நம்ம 5 ஸ்டார் எங்கேயோ வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு இது எங்க ராசியில நம்பிக்கை கிடையாது. பட் அன்பு மேல் நம்பிக்கை உண்டு. குழந்தை பிடிக்கும். இது நான் வளர்ந்த வீடு. எங்க அப்பா இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா எதேச்சியாக ராமநாதபுரம் அரண்மனையில் பிறந்தவர். இதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களின் வீடு. இங்கேயே வந்து வாய்த்தது என்னுடைய அப்பா. அதை பிற்பாடு என் சகோதரர்களிடம் வந்து நான் எனதாக்கிக் கொள்ள பணம் கொடுத்து வாங்கினேன். அது எங்க அப்பாவே கேட்டாரு, என் பங்கு என்ன, அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னா எல்லாம் வச்சு கொடுத்தாரு. அவர் வச்சுக்கல. எங்க குடும்பத்துல பணம் ஒரு பெரிய விஷயமாக இருந்ததில்லை. அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நீளமான கதையா இருக்கும். காரணம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டார். என்னுடைய சகோதரர் சந்திரவாசன் இது பார்ட்னர் ப்ரொடியூசர் நிறைய பார்த்துருக்கீங்க. இது நிஜம். என்கிட்ட இருந்து அவருக்கு என்று தனியா பணம் ஒதுக்கி கொண்டதில்லை, சம்பளம் வாங்கினதில்லை. எனக்கு அவருக்கும் 18 வயசு வித்தியாசம். இப்ப நான் இது எதுக்கு இங்க கூட்டிருக்கேன்னா, இன்னைக்கு காலையில் தீர்ப்பு கிடைச்சிடும் இன்டர்வியூ அவரோட படங்கள் ஓடுது. படம் மறுபடியும் தடுக்கப்படுகிறது. அரங்குகள் என் ரசிகர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அரங்குகளிலிருந்து. வன்முறை ஒன்றுமில்லை. காரணம், என்னுடைய ரசிகர்களில் பலரும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நற்பணி இயக்கங்களில் கண்டிப்பாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று என்னால் பரிந்துரையின் பேரில் பலர் இருக்கிறார்கள் என்பதால் அது யாரும் அறிந்ததே. இந்த கதையில் என்னை போல் எனது தோஷங்களும் முஸ்லிம் சகோதரர்களும் வெறும் கருவிகள் தான் எனக்கு தோன்றுகிறது. நான் வெறும் கலைஞர். எனக்கு தெரிந்தது இது சினிமா என் தொழில். என்ன பாரதியார் மாதிரி பேசுறாங்க, ஏன் கூடாது சினிமாவின் பாரதி. இந்த திடீர் ஒன்றும் கருத்து இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதுக்கு காரணம், எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் நேர்மையான என் தகப்பனால் உட்பட்டது. பணம் எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய சொத்தும் 100 கோடியும் தான் பெரிய விஷயமா, இந்திய ஒருமைப்பாடு முக்கியம் அல்லவா என்று சொன்னது எனக்கு உறுத்தியது. நான் பணத்திற்காக ஏதோ அவசரப்படுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது நிஜ கதை. இந்த படத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து, என் திறமையின் மீது முழு நம்பிக்கை வைத்து, அதை விட அதிகமான நம்பிக்கை என் ரசிகர்கள் மேல் வைத்து, எனக்கு சென்னை சுற்றுப்புறங்களில் இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தையும் இதில் முதலீடு செய்திருக்கிறேன். திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தாவர சொத்துனா பெருசா இங்கிருந்து மகாவிவரம் நிறைய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப அதை சினிமாவிலேயே போட்டு உழந்து கொண்டிருக்கும் ஒரு உழைப்பாடு எனக்கு என்று இருப்பது கொஞ்சம் மற்றவர்கள் மாதிரி நிறைய சேர்க்கவில்லை. ஆனால் இருக்கும் அந்த சொத்தையும் வைத்து விளையாடி இருக்கிறேன். நான் எடுத்திருக்கும் படம் எனக்கு இருக்கும் சொத்துக்களை விட சற்று அதிகமான செலவுக்குள்ள படம். அதனால் எனக்கு பணம் தந்த பண முதலீட்டாளர் வட்டியோடு போக சரியான நேரத்தில் இதை நான் கட்டவில்லை என்றால் இந்த சொத்துக்கள் தனதாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொல்லி, அப்பொழுதும் என் படத்தின் பாவம், என் ரசிகர்கள் பாவம், இது பிறப்பு வெற்றியின் பாவம் என்ற நம்பிக்கையில் எழுதி கொடுத்து விட்டேன். என்ன திருச்சியிலே சொல்றாங்க நினைக்கலாம். எனக்கு இவ்வளவுதான் திறமை மிச்சம் இருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. இதுக்கு முன்னாடி 0ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இது 3ஆம் முறை என் வாழ்க்கையில் நடக்கிறது. பார்வை என்ற படத்தில் இதே மாதிரி நம்பி பண்ணபோது எல்லாம் போச்சு. அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்க முடியாது. கட்ட வேண்டிய கடன் படி பார்த்தா நான் வந்து ஒரு 7-8 வருஷம் வேலை செய்யணும். அப்போதான் வரி ஜாஸ்தி கட்டணும். வைகவே நான் வரி கட்டாமல் இருந்தது 0 டாக்ஸ் அறிய திருதான் சொன்னேன். இதெல்லாம் தான் வேற ஒன்றும் பெருசா நினைச்சு
நான் கலைஞன் என்பது எனக்கு கிடையாது, நேர்மையானவன் என்பது. ஆக அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை 1986களில் மறுபடியும் 0 என்ற நிலைக்கு வந்தேன். அதற்கு என்னுடைய தீதும் நன்றும் பிறந்தர வரும். அதிலிருந்து மீண்டு இங்கே 100 கோடி படம் எடுக்கும் அளவுக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் வர எனக்கு துணிச்சல் உண்டு, திறமை உண்டு, நண்பர்கள் உண்டு, சாப்பிட நிறைய வீடு உண்டு. அங்கத்தானே வீடு இல்லை, என்னை குடியமர்த்த தெரியும் என்பவர்கள் இருக்கிறது. தமிழகம் தான் நான் இங்கே இருக்க வேண்டியதில்லை என்று நினைக்க வருகின்றனர். எனக்கும் இப்பொழுது ஒரு சின்ன ஆசை வந்திருக்கிறது. மதசார்பற்ற ஒரு மாநிலம் கிடைக்கும் என்றால் அது இந்தியாவில் இருக்கிறால் அங்கே இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக குடியமரப் போகும் இடம் மதசார்பற்ற ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது ஒருவேளை காஷ்மீரம் முதல் கேரளம் வரை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் வேறு நாடுதான் திரைக்கடலோடி திறமையும் தேடலாம். ஆனால் நான் தமிழர் என்பதோ, தமிழ் கலைஞன் என்பதோ, இந்தியன் என்பதோ மாற முடியாது. என்னுடைய பாஸ்போர்ட் புத்தகம் மாறி இது ஏதோ கோவிச்சுட்டு சொல்ல பல நாளாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடன்படியார் பிரதரே சொல்லிட்டு இருக்காரு, உலக நாயகன் பேர் வச்சதுமே புரியலையா, உள்ளூர்ல இருக்காத போயிருன்னு சொல்றாங்க. திரைகளோடி திறமையும் தேடுவேன் அப்படின்னா தமிழர்களை பிடிக்கலையா அவங்களுக்கு கேட்கிறாங்க. உட்பட்டது போதும் தமிழர்கள் என் உயிர். அதனால்தான் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்றெல்லாம் சொல்வார். நான் என் உடலையும் மக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நான் சொன்னது. எனக்கு என்று வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. ஆக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என் மனதை உறுத்தி விட்டார். அதாவது தனிமனிதர்களுக்கு நாட்டுடைய யூனிட்டி இழக்க முடியுமா? இதோ எடுத்துக்க, நாட்டின் யூனிட்டி இதனால் காக்கப்படும் என்றால் சுற்றுப்புறத்தை நான் கவலைப்படணும். ஏன்னா இதை நான் சம்பாதிச்சது எங்க அப்பாட்டிலிருந்து விலைக்கு வாங்கிட்டு கொண்டுதான். அடுத்த முறை நாம் சந்திப்பது வேறு இடமாக இருக்கலாம், தீர்ப்பு நல்லபடி இருந்தால் இதே இடமாக இருக்கலாம். அப்பொழுதும் சிரித்துக் கொண்டுதான் இருப்பேன். வெற்றி தோல்விகளை ஒரே மனப்பாங்குடன் பார்க்கும் மைய நிலையில் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் குழந்தையாக நடிகர் தரப்பின் கையில் அகற்றி எடுக்கப்பட்டிருக்கிறேன். தமிழர் நடை வைத்தது திரு ஜெமினி கணேசன் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு காலத்தன் கையை மணியில் அமர்ந்தது நடிகர் திலகத்திடம், தோளில் ஏறி இருந்தது எம்ஜிஆரிடம். எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த ஜோதியில் முடியும் உன்னால ஏறு ஏறு என்று தூக்கி விடுவார். அப்படி ஏறி வந்த பிள்ளை நான் உயரம் கற்றது அவர் தூக்கி விட்டார். எனக்கு பயமில்லை. என்னை தனிமனிதன் தானே என்று வீழ்த்தி பார்க்கலாம் என்று நினைக்கலாம். வீழ்வேன், விதையா வளர்வேன் மரமாக. அப்பவும் நீ தனிமரம் தானே என்றால் அதன் மேல் பறவைகள் அமரும், மீண்டும் விதைகள் விடும், சோலையாகலாம். நான் முன்னாடி சொன்னேன், நடிகர் திலகம் அவர்கள் நான் எழுதிய வசனத்தை பேசி பார்த்து ரசித்தவன். நான் போட்டேன், அவ்வளவுதான் வேற என்ன இருக்கேன். அதை இருந்து பார்க்க நான் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் சோலை காத்து சுதந்திர காத்தாக வீசட்டும். இதை தவிர சொல்ல வேறு ஒன்றுமில்லை.